என்னுடைய பெயர் பேராசிரியர் எஸ் அரங்கநாதன். நான் அமிர்தா பல்கலைக்கழகத்திலே டைரக்டர் பப்ளிக் ரிலேஷன்ஸாக பணிபுரிந்து வருகிறேன். நாங்கள் நண்பர்கள் குழாமாக ஒரு 8 பேருடன் சேர்ந்து அதிலே 2-3 கல்லூரி முதல்வர்கள், பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், 2 சைக்காலஜி தெரிஞ்ச 2 நண்பர்கள், இப்படியாக 8 பேருடன் சேர்ந்து எல்லா பள்ளிகளுக்கும் சென்று ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் கடந்த 7 ஆண்டுகளாக ஒரு அற்புதமான ஒரு பணியை மேற்கொண்டு வருகிறோம். அதற்காக நாங்கள் எந்த ஒரு தொகையும் பெற்றுக்கொள்வதில்லை. அரசு பள்ளிகள் மட்டுமல்ல, எந்த ஒரு பள்ளியும் எங்களை அழைக்கலாம். அதற்கு முன்பதிவு செய்து கொண்டால் நாங்கள் அங்கே சென்று காலையில் 9 மணிக்கு தொடங்கி 1 மணி வரைக்கும் அந்த 10th +2 மாணவர்கள், குறிப்பாக அவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆக 3 பகுதிகளாக உட்கார வைத்து இந்த மோட்டிவேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட படிப்புகளை அவங்க தொடரலாம் என்பதை பற்றி அனைவருமே என்ன நினைக்கிறார்கள் என்றால், இன்ஜினியரிங் மெடிக்கலை தவிர வேறு கோர்ஸே இல்லாத போது எங்களிடம் நண்பர் ஒருவர் சொல்வார், சுதாகர் என்பவர், 100கணக்கான படிப்புகள் இருக்கிறது, அதிலே செலவுகள் செய்யாமல் கூட படிக்கலாம், அப்படிப்பட்ட படிப்புகளை பற்றியும் ஒருவர் பேசுவார். நண்பர்கள் மனநலம் கருதி, அதாவது இன்றைய சூழலிலே மாணவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த மதிப்பெண்கள் பெற முடியாத நண்பர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே அழைத்து நாங்கள் கவுன்சிலிங் செய்து வருகிறோம். இப்படிப்பட்ட பணியை கடந்த 7 ஆண்டுகளாக ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஒரு பள்ளிக்கு சென்று இந்த பணியை மேற்கொண்டு வருகிறோம். எங்களுடைய இந்த நண்பர்கள் 8 பேரும் சேர்ந்து செய்வதற்கு தனியாக எந்த ஒரு பெயரும் வைத்துக்கொள்ளவில்லை. அனைவருமே கேட்கிறார்கள், ஏன் ஒரு பெயரை வைத்துக்கொள்ளக்கூடாது என்று. நாங்கள் எங்களுக்கு தலைவரோ செயலாளரோ இல்லை. எங்களுடைய 8 பேரிலே யாரை வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த தொடர்பு கொண்டால் நாங்கள் இந்த பணியை எப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்பதை பற்றி முதலியே தகவல் அனுப்பிவிடுகிறோம். இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் இந்தந்த தலைப்பிலே பேச இருக்கிறார்கள், நீங்கள் தகுந்த ஏற்பாடுகளை செய்து விடுங்கள் என்று சொல்கிறோம். அதுவே கோவை 20 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்திலே இருந்தால் சேலம், தருமபுரி போன்ற ஊர்களிலிருந்தெல்லாம் எங்களை அழைக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் மட்டும் ஏற்பாடு செய்ய நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் அரசு பள்ளி என்றால் நாங்களாகவே எங்களுடைய ஊர்திகளிலே சென்று இப்பட்ட பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு தொடர்பு என்றால் எங்களுடைய பல நண்பர்களுடைய தொலைபேசி எண்கள் இருக்கிறது. அதில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9677944774 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது வேறு எண்களும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இன்ஜினியர் தேவதாஸ் என்பவர் இருக்கிறார். அவருடைய தொலைபேசி எண் 9894283338 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நண்பர்களுடைய தொலைபேசி எண்கள் யாருக்கு தொடர்பு கொண்டாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அப்படிப்பட்ட இடத்திற்கு வந்து எங்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்திட முடியும். இதிலே இந்த 600 தலைமை ஆசிரியர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சி கலெக்டர் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே என்னை பேச அனுமதித்தால் நாங்கள் எப்படிப்பட்ட பணியை தொடரியிருக்கிறோம், இன்னும் இந்த கோவை மாவட்டத்திலே எப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றோ, நகரை சுத்தப்படுத்துதல், இன்னும் மின்சாரத்தை சேமிப்புதல், இது போன்ற பல டிராஃபிக் ரூல்ஸ், இதை பற்றி எல்லாம் கூட சொல்ல வேண்டும் என்றால் யாரோ ஒருவருடன் எங்களுடன் வந்தால் அதையும் நாங்கள் சேர்த்து மிக சிறப்பாக செய்ய முடியும் என்பதை சொல்ல நாங்கள் இருக்கிறோம்.